வணக்கம். ஸ்டே சேவியர் யூடியூப் சேனல். இந்த குழந்தை வந்து நாங்க வந்து இந்த குழந்தை வந்துட்டு ஒரு பிமேட்ல வந்து எங்களுக்கு ஒரு 30 ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க. அந்த கருத்துரைக்காக. அப்ப நாங்க டாக்ஸ் பிடிக்க போறப்போ அந்த தெருவுக்குள்ள நாங்க இந்த டாக பார்த்தோம். இவங்க பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா ரவுண்டா சுத்திக்கிட்டு ஃபுல்லுமே கழுத்து திரும்பி இருந்துச்சு. நிறைய பேர் இவங்க வந்து வெறி பிடிச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இவங்க வெறி பிடிக்கலன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க சரி மனசு இல்ல. எங்களை அதை தூக்கிட்டு நாங்க நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். ஹாஸ்பிட்டல்ல வந்து செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வரப்போ முதல்ல அந்த ஏரியா எப்படின்னா அந்த ஏரியா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டெட் எண்ட் ஏரியா, ஒத்தையடி பாதைன்னுவாங்க. ஒன் வே, ஒரு வண்டி போனதான் இன்னொரு வண்டி வர முடியும். சின்ன சின்ன வண்டி 2 வீலர் மட்டும் தான் போக முடியும், 4 வீலர் போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஏரியால எப்படி இந்த நாய்க்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு தெரியல. பக்கத்துல விசாரிச்சோம், யாருக்குமே தெரியல. இந்த நாய் இப்ப ரீசெண்டா தான் இங்க 2 நாள் தான் இங்க இருக்குன்றாங்க. இது குட்டி போட்டிருக்கு டாக். எக்ஸ்ரே எடுத்து பாக்குறப்போ பாத்தீங்கன்னா கழுத்து எலும்பு வந்து உடஞ்சிருச்சு. அதாவது ஃப்ராக்சர், புரோக்கன் உடஞ்சில ஃப்ராக்சர் இருக்கு. அதுல வந்து அவங்களை அடிச்ச வேகமா இல்ல இடிச்ச வேகமா தெரியல. யாரும் அடிச்சிருக்காங்களா இல்ல ஆக்சிடென்டா தெரியல நமக்கு. ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய சான்ஸ் அங்க ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்களோட 2 கண்ணுமே, அதாவது பிரைன் ஃபுல்லுமே பாதிச்சு 2 கண்ணுமே தெரியல அவங்களுக்கு. பிளஸ் கழுத்து எலும்பு திரும்பிடுச்சு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சாப்பிட முடியாது அவங்களால. சாப்பிட முடியாம ஒரு கழுத்து ஒரு சைட்லன்னு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க குட்டி போட்டப்போ இந்த குட்டி எங்கால நாங்க பக்கத்துல எல்லாம் விசாரிச்சு தேடிட்டோம், குட்டியை காணோம். எங்க குட்டி போட்டிருக்குன்னு, யார் இந்த குழந்தைய ரீலோகேட் பண்ணாங்கன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணிருக்காரு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே பண்ணிருக்கோம். சாப்பிட ஃபோர்ஸ் பண்ணி, அதாவது நம்ம வாயில சாப்பாடு ஊட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களா சாப்பிடணும்னு. இவங்க சாப்பிட்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் எல்லாமே ஐவி வழியா தான் ட்ரிப்ஸ் எல்லாமே ஏறணும். அப்பதான் ரெடி பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கு. பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து இவங்க ரெடி ஆகலாம்னு பார்க்கணும். நன்றி.